காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கோர விபத்து, உயிருக்கு போராடும் இளைஞர்கள். போலீஸ் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்ட பெண், கொழும்பில் சம்பவம். கனடாவில் இடம்பெற்ற வீதி விபத்து, யாழைச் சேர்ந்த தந்தையும் மகளும் பலி. ஆரம்பமாகவுள்ள யாழ்ப்பாணம் பெங்களூர் விமான சேவை, வெளியாகியுள்ள தகவல். ஜெர்மனியில் கொடூரம், கத்திக்குத்து தாக்குதலில் 2 பலி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கிய 2 இளைஞர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிருக்கு போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்தித்துறை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஆவரங்கால் பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டி சென்ற இளைஞன் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் நடந்து சென்றவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி கைகால் முறிவடைந்த நிலையிலும், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் தலையில் பலத்த காயங்களுக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த இருவரும் வீதியால் சென்றவர்களினால் காப்பாற்றப்பட்டு அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அச்சுவேலி தெற்கு பகுதியைச் சேர்ந்த 32 வயதான உதயகுமார் விதுஷன் என்ற மாடுகளை கூட்டிச் சென்ற இளைஞனும், தனியார் காப்பீடு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் நெல்லியடி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த தேவ மனோகரன் பிரணவன் என்ற 23 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருமே இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரின் அதிக வேகமே இந்த விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விபத்து தொடர்பான விசாரணைகளை அச்சுவேலி போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காயமடைந்த இருவரும் தற்போது உயிருக்கு போராடி வருவதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் உள்ள பெண்கள் சிறை கூடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனை நடைபெறும் வரை போலீஸ் நிலைய பிணவரையில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் லோச்சனி அபேவிக்ரம வீரசிங்க இன்று உத்தரவிட்டுள்ளார். 32 வயதான குறித்த பெண் மருதானை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த குறித்த பெண் வவுனிக்குளம் அம்பாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணைக்கு அமைய நேற்று முன்தினம் இரவு மருதானை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும், சிறைச்சாலையின் இரும்பு கதவில் தனது பாவாடையை கட்டிக்கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் மருதானை போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளனர். அவர் தொங்கியிருந்த ஆடையை துண்டித்து உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மருதானை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். எனினும் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் இன்று நேரில் சென்று விசாரணைகளை நடத்தியுள்ளார். கனடாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை பூர்வீகமாகவும் தற்போது கனடாவில் வசித்து வரும் 40 வயதான தந்தையும் அவரது 3 வயது மகளுமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். கனடாவில் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனத்தில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அவர்களது வாகனம் விபத்துக்குள்ளானதை அடுத்து காயமடைந்த தனது மகளை விபத்துக்குள்ளான வாகனத்தில் இருந்து மீட்டு அதிவேக நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட வேளை மற்றொரு வாகனம் அவர்கள் மீது மோதியதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவத்துடன் 3 வாகனங்கள் தொடர்புடையதாகவும் விபத்து தொடர்பில் கனேடியன் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பெங்களூர் சேவையை முன்னெடுப்பது மற்றும் உள்ளூர் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் வடமாகாண ஆளுநர் மற்றும் விமான நிலையம் விமான சேவைகள் நிறுவனத்தினர் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன் போது கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் சேவைகளை முன்னெடுப்பதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
பயணிகளின் தேவைப்பாடு தொடர்பான துல்லியமான தகவல்களை வழங்குமாறு நிறுவனத்தினர் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் தற்போது சேவையை முன்னெடுக்கும் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை யாழ்ப்பாணம் சேவைக்கு மேலதிகமாக பெங்களூர் யாழ்ப்பாணம் சேவையை முன்னெடுப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த மாத இறுதியில் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ளதாகவும் இதன் போது அபிவிருத்திக்கான நிதி மூலம் தொடர்பில் இறுதி செய்யலாம் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் பயங்கரமான கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் அமைந்துள்ள அஷான்பர்க் நகரில் நடைபெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நடந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் ஒரு குழந்தையும் ஒரு பெரியவரும் உயிரிழந்துள்ளனர். அத்தோடு இன்னும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தாக்குதல் நடந்த இடத்திலேயே காவல்துறையினர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுவரை வேறு யாரும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகம் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரின் அடையாளம் மற்றும் தாக்குதலின் காரணம் குறித்து காவல்துறையினர் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. மேலும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் விவரங்கள் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.